அப்பமனுக்கே சண்டை, என்ன சண்டை, எதுக்கு சண்டை, எதுக்காக நடக்குதுன்றலாம் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எங்கள் தலைவர் மதிமுக பத்தி பேசுறீங்களோ? நீங்க மதிமுகவை புரிந்து கொள்கிறது என்றால் பாவங்களை நான் பலவீனமாக நினைக்கிறேன். நான் நேரடியாக சொல்றேன்ல, ஐயா இருக்கார்ல, ஐயா ராமதாஸ் ஐயான்னு ஒருத்தர் இருக்காங்களே, ஆரம்ப காலத்தில் ரொம்ப சமூக நீதியாக தான் வந்தார். இப்போ கொஞ்சம் காலமாகவே அவருக்கு என்ன பிரச்சனை தெரியல, மயனே வரட்டி விடுறாரு, வெளியே போ வெளியே அப்படின்ற மாதிரி. அங்கதான் ஒரு பிரச்சனை சொல்றாங்க, திமுகல சேரணும்னு தந்தை ராமதாஸ் சொல்றாரு, ஆனா சேரக்கூடாதுன்னு அன்புமணி சொல்றாரு. இதுல விசிக இடம் மாற போகுது, அதிமுக போய் சேரப்போகுது அப்படிலாம் சில ஏசி. அதற்கு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். எங்க கூட்டணி தெளிவாக இருக்கிறது. நாங்கள் குறிப்பா சொல்றாரு, நாங்க பாமகவெல்லாம் சேர்க்க மாட்டோம், கதவை மூடிட்டோம், நீ அங்கேயே போங்க அப்படின்னு விரட்டி விட்டாரு. கரெக்டா? அதை பத்திலாம் ஒண்ணு. அதனாலதான் விசிக இப்ப தனக்கான தேர்தல் கூட்டணிக்கான அந்த சீட்டு பேரத்தோட வலிமை அதிகரிக்கிறதுக்காக இப்படி ஒரு வீடியோ போடுறாருங்கிற கருத்தும் சொல்லப்படுது. இல்ல அது அப்படி ஒரு தேவை எங்க தலைவருக்கு இல்லைல்ல. எங்க தலைவர் இங்க பாருங்க, முக்கியமான அன்கண்டிஷனல் தான், எந்த கண்டிஷனுமே இல்லை. எதற்காக? சனாதானத்தை வேறு இருக்க வேண்டும் என்ற அந்த புரட்சிகர சிந்தனையில், ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்ற அந்த நல் எண்ணத்தில் அவர் ஓப்பனாக இருக்காது. இது ஒன்றும் அரசியல் யாரும் தெரியாது ஒன்றும் இல்லைங்க. அழகாக பேலன்ஸ் பண்ணி கதவுலாம் திறக்கலாம், ஜன்னலை கூட திறந்து வைக்கலாம். சரிதானா? அப்படிலாம் இல்லைங்க. தலைவர் அன்றைக்கே சொன்னார், உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் நக்கிறன்றனால உங்களுக்கு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மாநாடு நடத்தினோமா, மகளிர் மாநாடு. அந்த மாநாட்டில் கடைசியாக முடிக்கும்போது என்ன சொன்னார்? நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தான் இருப்போம், யாரும் எங்களுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. அது யாருக்கு சொல்லப்பட்டது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லப்பட்டது. சொன்ன 3 நாளில் அவர் அங்கே போறாரு. அதிமுக அழைச்சிங்க, அதுக்கப்புறம் என்னமோ தெரியல விட்டுட்டீங்க. எதுக்கு அழைச்சோம்? மகளிர் மது ஒழிப்பு மாநாடு. நீ அந்த பழையதுக்கு போறீங்களா? நாங்கள் அந்த நேரத்தில் எல்லாத்தையும் அழைச்சோம். அப்போ வந்திருந்தாருன்னா அவர் தப்பிச்சிருப்பாரு, வராமல் போயிட்டாரு, அதனால் இப்போ மாட்டிக்கிட்டாரு.